ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஆனா இதுல ஏராளமான பெனிஃபிட்ஸ், அதுல இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னங்கிறது பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ரெஸ்டாரண்ட் போவதுண்டு. ஒரு சேஞ்சுக்கு ஃபுட் சாப்பிடலாம்னு போகும்போது என்ன பண்ணுவோம்? அவங்க ஃபுட் ஆர்டர் பண்ணக்கூடிய நேரத்துல சாலடும் கூட சேர்த்து ஆர்டர் பண்ணுவோம். ஏன் வீட்ல கூட இது செய்யதுண்டு. நம்ம இந்த சாலடை கரெக்டான வேலை தான் நம்ம இன்டேக் பண்ணணுமாங்கிறது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஹோட்டல்ல அவங்க கட் பண்ணி தரக்கூடிய வெஜிடபிள் சாலடும் ஃப்ரெஷ்ஷா தான் நம்ம டேபிளுக்கு வருது. அதே மாதிரி நம்ம வீட்லயும் கட் பண்ணி எடுக்கக்கூடியது ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. இதுல நம்ம என்ன பண்ணுவோம்? டேஸ்ட்டுக்காக வேண்டி சால்ட்டும் லெமனும் சேர்க்கும் போது அதுல இருக்கக்கூடிய மினரல்ஸும் அதே நேரத்துல விட்டமினும் வந்து குறையுது. எதனாலனா நம்ம இதுல சால்ட் போடும்போது இதுல வந்து வாட்டரா மாறிடும். வாட்டரா மாறும்போது அதுல இருக்கக்கூடிய போஷாக்கு நமக்கு கரெக்டாக இன்டேக் பண்ண கிடைக்கதில்லை. இப்ப நீங்க சொல்லலாம், அந்த வாட்டரை கூட நாங்க குடிக்கதாங்க செய்யறோம் நீங்க சொல்லலாம். ஆனா ஒரு டாக்டரே என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த பிளட்டை நம்ம இன்டேக் பண்ணுனா அது எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு சேராதோ அதே மாதிரி தான் இந்த வெஜிடபிள்ஸ்ல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் நமக்கு கிடைக்கதில்லைன்னு அவங்க டீடைலா சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம லெமன் புழியும் போது என்ன ஆகுதுன்னா அது அசிடிக்கா மாறுது. ஆக்சுவலி இந்த சாலட் சொல்லக்கூடியது வந்து ஹை ஆல்கலைன் சாலட் ஆகும். உப்பும் லெமனும் சேர்த்ததுனால இது என்னதான் மாறுதுன்னா டோட்டல் அசிடிக் சாலடா மாறிடுது. இப்படி நம்ம இன்டேக் பண்ணதுனால ஒரு சில நேரத்துல நமக்கு இந்த சலாட் இன்டேக் பண்ணும்போது ஸ்டொமக்ல வந்து அப்செட்டும் அதே நேரத்துல வயிற்றுல ஒரு வலியும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கூட வரதுக்கான சான்ஸ் நமக்கு இருக்குது. இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணுங்க. அது என்னங்கிறது இப்ப பாருங்க. அதாவது காலையில பிரேக்ஃபாஸ்ட் கூடயோ லஞ்ச் கூடயோ இல்ல நைட் டின்னர் கூடயோ நம்ம கண்டிப்பா இந்த சாலட் எடுக்க கூடாது. சொல்லும் போது என்ன நான் இப்படி சொல்றேன்னு உங்களுக்கு தோணும். ஆமாங்க, இது குக் மீல்ஸ் கூட நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. தனியா தான் சாலட் சாப்பிடணும். எப்ப சாப்பிடும் போதும் அதுல சால்ட்டோ லெமனோ ஆட் பண்ணாம தனியா தான் இது வந்து நம்ம இன்டேக் பண்ணணும். ஆக்சுவலி நம்மளே வந்து திங்க் பண்ணி பார்த்தாலே தெரியும். நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட் கூடயோ டின்னர் கூடயோ லஞ்ச் கூடயோ அதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு அந்த அளவுக்கு வந்து விட்டமின்ஸும் மினரலும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு சப்ளிமெண்டரி சாப்பிடுறது உண்டு. அது எதனாலேனா இத ப்ராப்பரான வேலை நம்ம இன்டேக் பண்ணாதனாலதான் இந்த வெஜிடபிள்ஸ்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்ல. சாலட்ங்கிறது ரா வெஜிடபிள், அதாவது நம்ம வந்து குக் பண்ணாத வெஜிடபிள். இந்த வெஜிடபிள் வந்து நமக்கு டைஜெஷன் ஆகிறதுக்கு வந்து 4 to 6 hours உள்ளுக்கு டைஜெஷன் ஆகும். அதே நேரத்துல குக்டு மீல்ஸ் சப்பாத்தி ரைஸ் டால் இந்த மாதிரி நம்ம இன்டேக் பண்ணும்போது 14 மணிக்கூர்ல இருந்து 18 மணிக்கூர் டைம் எடுக்குது அது டைஜெஷன் ஆகிறதுக்கு. இப்படி இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து ஒருமிச்சு சேர்த்து சாப்பிடும் போது கண்டிப்பா நமக்கு வயிற்றுல வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால இனி சாலட் சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா சாலட்ல சால்ட்டோ அதே நேரத்துல லெமனோ ஆட் பண்ணாம உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வெஜிடபிள்ஸ் வந்து தனியா வந்து நீங்க சாப்பிடலாம். அது உங்களுக்கு ஹெல்தியானது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி நான் சொன்னது மாதிரி சாப்பிடக்கூடியவங்க இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு பின் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். என்னோட வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.